இந்த யானை திருவிழா துவக்க விழா நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை புரிந்து ஏற்பாடு செய்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்குரிய செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய WTA ஆலோசகர் திரு NV அஸ்ரஃப் அவர்களே, அதேபோல இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற WTA CEO ஜோஸ் லூயிஸ் அவர்களே, அனைத்திற்கும் மேலாக இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய PS ஈசா அவர்களே, அன்பிற்குரிய ராகேஷ் குமார் அவர்களே, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நன்றி உரை ஆற்றவிருக்கிற ஈஸ்வரன் அவர்களே, PCCF உதயன் அவர்களே, மீதா பானர்ஜி அவர்களே, நாகநாதன் அவர்களே, ஆசிஸ் ஸ்ரீவத்சவா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வனத்துறை அலுவலர்களே, இங்கே குழுமியிருக்கிற இதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு குழுமியிருக்கிற பொதுமக்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையிலேயே இந்த யானை திருவிழா, நான் இந்த யானை திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே இவர்களெல்லாம் அழைத்த பொழுது வாலண்டரி அசோசியேஷன்ஸ், கவர்மெண்ட் சார்பாக கூட கிடையாது, இது அரசு நிகழ்ச்சியாகவும் வாலண்டரி அசோசியேஷன்ஸ் அவங்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு விழா நிகழ்ச்சி. இங்கே அன்பிற்குரிய நம்முடைய CEO ஜோஸ் லூயிஸ், அதே போல் ஈசா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை தே ஆர் செலிப்ரேட்டிங் இட் in Tamil Nadu. Really, I thank you for conducting this function in Tamil Nadu, because Tamil Nadu is known for elephants. Tamil Nadu, in those days, there were elephants. எனக்கு இன்னொரு ஞாபகம், நான் சின்ன பிள்ளையாக பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே எங்கள் ஊர், நான் படித்தது கண்டாச்சிபுரம்ங்கிற ஊரில், அந்த ஊருக்கு பக்கத்தில் அடுக்கம்ங்கிற ஊர் ஒன்று தான், ஃபாரஸ்ட் ஏரியா. அது அங்கே யானை இருக்கும். அந்த யானையை ஒருத்தர் வளர்த்துருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த வயசானவங்களாம் தெரியும், கிராமத்தில் அந்த யானையை கொண்டாந்து கிராமத்தை சுற்றி வருவாங்க. அப்போ சுற்றி வரும்போது வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க பசங்க, நான் அந்த பையனாக இருக்கும்போது சின்ன வயசில் நான் சொல்கிறது 1960, 64, 65 அங்கே கொடுத்து அந்த யானை மேலே ஏற்றி ஊர் சுற்றி வர விடுவாங்க. அதுக்கு இந்த யானையை வளர்க்குறாரு பாருங்க, அவருக்கு அப்போல்லாம் நான் சொல்கிறது 1964 and 1965 அரையணா அரைணா கொடுப்பாங்க. அவர் ஏற்றி போய் கொஞ்சம் கொண்டாந்து இறக்கி விட்டு போவார். இதெல்லாம் என் சின்ன வயசு ஞாபகம். அதான் இங்கே இந்த எலிஃபெண்ட்டு வரும்போது எனக்கு இந்த யங்ஸ்டர்ஸில் நாம் இருந்த இந்த கிராமப்புறங்களில் இருந்த இந்த யானைகள், அப்போதெல்லாம் யானைகள் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது. அதை காட்டில் இருக்கவங்க மட்டும் வளர்த்துட்ருப்பாங்க. அந்த யானை வளர்க்குறது அந்த யானை பாகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அந்த யானை பாகன் அப்படியே வந்துட்டு ஒரு ஊரை சுற்றிட்டு போகிறது அந்த காலத்திலேருந்து இருந்தது. இன் தமிழ்நாடு திஸ் வாஸ் எ ஹேபிட் இன் தோஸ் டேஸ். யானை பாகன், தோஸ் ஹூ ஆர் கண்டக்டிங் தி சேவிங் தி எலிஃபெண்ட் இஸ் கால்ட் அஸ் யானை பாகன் இன் தமிழ். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு போகும்போது அதெல்லாம் ஒரு பெரிய அந்த காலத்து வரலாறு. அந்த யானைகள், இந்த எலிஃபெண்ட்ஸ் ஆர் டு பி ப்ரொடெக்டட். நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வன விலங்குகளையும் எல்லாவற்றையும், யானை மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளையும், வனவிலங்குகளை, ஆல் த ஃபாரஸ்ட் எலிஃபெண்ட்ஸ் ஆர் டு பி ப்ரொடெக்டட், பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கார். அட் த சேம் டைம் த பீப்புள் ஆல்சோ ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்டு பை தீஸ் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ். தட் இஸ் த மெயின் திங். So both are, we have to safeguard both the
ஃபாரஸ்ட் எலிஃபண்ட்ஸ் as well as the people. ஒரு 4 நாளைக்கு முன்ன கூட டிவியில் பத்திரிக்கையெல்லாம் ஓடின்னு இருந்தது. ஊட்டி மலையில் ஒரு ஜெர்மனிக்காரர் வந்துட்டு அவர் போகும்போது ஒரு ஜெர்மன் பர்சன் ஃப்ரம் he came to Ooty forest and he was attacked by elephant. The forest officers controlled him not to go there, but he went. Anyhow, this incident happened. Particularly in our state, in Ooty area and Coimbatore area, there are so many elephants. He is from Kerala also. Though he is in Delhi, he is actually came from Kerala. He has told me when he was sitting nearby. So, he also, in more than in Tamil Nadu, it is in Kerala, there are elephants and forest animals are there in Kerala. It is a forest area fully. You might have heard of Wayanad also. So, in Tamil Nadu, we have to protect all the elephants, not only elephants, all the forest animals. வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் வன விலங்குகளால் விவசாயிகளுக்கோ அந்த பகுதி மக்களுக்கோ கிராமப்புற மக்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய முதன்மையான நோக்கம். அதுக்கு என்ன செய்யணும்? ஆல் த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இங்கே பணியாற்றுகிற நீங்களெல்லாம் அதில் முழுமையாக கவனம் செலுத்தி வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வராமல், அதுங்க வர்றதில்லைன்னா கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பேர் வனத்துக்கே போயிடுறாங்க. அவங்க அதெல்லாம் என்க்ரோச் பண்ணுறதுனால வனத்தை ஃபாரஸ்ட் ஏரியாவை அங்கே அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால் அவங்களும் அதை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு முதலாக நீங்களே அதுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இட் இஸ் மை ரெக்வெஸ்ட். அதனால் வந்திருக்கிற எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதில் பணியாற்றினா தான் நாம் யானைகளுக்கும் ஆபத்து வராமல், யானைகளினால் மனிதர்களுக்கும் ஆபத்து வராமல் பாதுகாக்க முடியும். அதை சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதில் முக்கியமாக இந்த யானை தந்தம் இருக்குது பாருங்கள். அந்த யானை தந்தம் ரொம்ப வெரி காஸ்ட்லி. அந்த யானை தந்தத்தை அடிக்கணும்னே ரொம்ப பேர் போய் ஹண்டிங் வேட்டையாடுறது, யானை தந்தத்தை எடுத்தாடுறது. அதை கூட நாம் இப்போ 4-5 இதாக பிடிச்சி வச்சுருக்கோம். எங்கள் செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த யானை தந்தம் தெரியாமல் போய் ஃபாரஸ்ட்டில் போய் வேட்டையாடி அதை கொண்டாந்து வச்சுருக்கவங்களெலாம் நாம் அதை பிடிச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக நாம் இந்த யானைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை. இந்த யானைகளை கட்டுப்படுத்தி காட்டுக்குள்ளே அனுப்பணும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனுப்பணும். அதுக்கு தான் கும்கி அந்த யானைக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் குறிப்பாக இந்த யானை பாதுகாப்புக்கென்று நாம் 5 யானைகள் காப்பகங்கள் உள்ளன தமிழ்நாட்டில். அவங்க நம்ம செக்ரட்டரி ஒருத்தர் சொன்ன மாதிரி 1871 பிரிட்டிஷ் பீரியட்லேயே யானைகள் பாதுகாப்பு உயிரினமாக அறிவித்தது நம்ம தமிழ்நாட்டில் தான், மெட்ராஸ் ஸ்டேட். அப்போ ஆக இந்த 2028 கணக்கெடுப்பின்படி 2961 யானைகள் இன் தமிழ்நாடு. 2961 elephants are here in தமிழ்நாடு. ஸோ நாம் தான் இதுக்கு முதல்ல தேசிய பாரம்பரிய விலங்கு, நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் இன் தமிழ்நாடு. நமக்கு யானைகள் தான் நமக்கு தேசிய பாரம்பரியத்தை இணைக்கக்கூடிய ஒன்றாக தமிழ்நாட்டில் தான் இந்த யானைகள் இருந்திருக்கின்றன. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். நான் சொன்னது 1966 60களில் சொன்னேன். அப்போ ஐ எம் ஒன்லி 10 years old. அந்த மாதிரி இருக்கும்போது சொன்னேன். அப்போயே நம்ம எலிஃபெண்ட்டை ரொம்ப நம்ம வீட்டு பிராணிகள் மாதிரி ஹவுஸில் வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. அதெல்லாம் நினைவுபடுத்துவது என்னுடைய கடமை. அதில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து இந்த யானைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். யானைகள் இறப்பு காணிக்கை கூட்டமைப்பு என்று ஒரு எலிஃபண்ட்ஸ் டெத் அண்ட் இட் ஃப்ரேம்ஒர்க் என்று நாம் ஒரு நிகழ்ச்சியும் உருவாக்கி இருக்கிறோம். அதனால் அந்த யானைகள்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நாம் சூரிய மின் வேலிகள் 2023 தமிழக முதலமைச்சர் வந்த பிறகு தான் ஆணையிட்டு இதையும் நாம்
கட்டி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி 6/11/2024 அன்று கோயம்புத்தூர் மாவட்ட ஆய்வின் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தொண்டாமுத்தூர் பகுதியில் யானைகள் நடமாட்டத்தில் நிகழும் மனித விலங்கு மோதல் சம்பவங்களை தடுக்கவும் பயிர் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கவும் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு யானை புகாத நவீன பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இப்போ அதுவும் அந்த பணிகளும் நடைபெற்று 10 crores to protect the people from the elephants. So there should be, we have to construct forest in the area. So this is our Chief Minister's interest. At the same time, இது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 50 லட்சம் என்ற கணக்கில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகாத வேலிகள் அமைக்க ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் செஞ்சது தான். தொண்டாமுத்தூர் பகுதியில் அங்கே தான் இப்போ யானைகள்லாம் ரொம்ப நடமாட்டத்தால் நிகழும் மனித விலங்கு மோதல் சம்பவங்களை தடுக்கவும் பயிர் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்க 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகாத வேலிகள், அதான் முதல்ல நான் சொன்னது, அமைக்க நமது வனத்துறையால் ரூபாய் 5 கோடி தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஃபாரஸ்ட் எங்கெங்கே எலிஃபெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ, எந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதிகமாக வெளியே வருதோ அங்கெல்லாம் நாம் இந்த ஃபென்சிங் ஆரம்பித்து நாம் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். யானைகளுக்கும் இது ப்ரொடெக்ஷன், அங்கே போகிற பீப்புளுக்கும் இது ப்ரொடெக்ஷன் என்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் நாம் என்ன தான் அரசாங்கம் செஞ்சாலும் இதிலெல்லாம் முக்கியமாக இந்த வாலண்டரி அசோசியேஷன்ஸ், தே ஆர் டு பி மோர் இம்பார்ட்டன்ஸ். They are giving more safety, more protection to the elephants as well as the people in Tamil Nadu, particularly the agriculturists also. This is main thing. The voluntary associations, this function is held by the voluntary association, namely WTI. அதனுடைய மூத்த ஆலோசகர் NV அஷ்ரஃப், அதே போல் இந்த WTIயினுடைய CEO நம்முடைய ஜோஸ் லூயிஸ், அதே போல் PS ஈசா போன்றவர்களெல்லாம் ஃப்ரம் வாலண்டரி அசோசியேஷன்ஸ்லேருந்து they are doing so many works. They are protecting elephants, not only the elephants but also the people who will be damaged by the elephants. Both of them are protected by these voluntary associations. Throughout India they are doing this work. In Tamil Nadu, particularly of all the states, Tamil Nadu is foremost among all the states in protecting the elephants as well as the disturbances from the elephants, saving the people, agriculturists and all those things. These are all our work. So, நீங்கள் வந்திருக்கிறவங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ரேஞ்சர்ஸ், மற்றவங்க யாராக இருந்தாலும் அவங்கவுங்க ஏரியாவில் கொஞ்சம் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். யானைகளால் மக்களுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது. அதுக்கு காரணம் சில பேர் யானைக்குள்ளே இந்த தந்தத்துக்காகவே somebody enters into the forest and they shoot the elephants. That things also to be prohibited. இதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். அதே நேரத்தில் யானைகளால் மக்களுக்கும் துன்பம் வந்து விடக்கூடாது, இவர்களால் யானைகளும் வேட்டையாடப்படக்கூடாது. இதுதான் மிக மிக முக்கியமான நோக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கோவை மதுக்கரை வனப்பகுதியில் 7.24 கோடி செலவில் தானியங்கி கண்காணிப்பு அமைப்பு, இது டு இன்ஸ்பெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அந்த தானியங்கி கண்காணிப்பு அமைப்பு என்பது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது கோவை மதுக்கரை வனப்பகுதியில். இதெல்லாம் நாம் செஞ்சுருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நீங்கள் அனைவரும் இப்போ நல்லா டிஸ்கஷன்ஸ், இன்றைக்கும் நாளைக்கும் யூ ஆர் ஹோல்ட் டு ஹேவ் டிஸ்கஷன்ஸ். அந்த டிஸ்கஷன் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் how to protect the elephants as well as how to protect the elephants. Not only that, how to protect the people from the elephants. Those things we have to equally, we have to discuss about these things. So because of this, the agriculturists, the villagers, they will be protected from all those things. That is a kind request. This conference is going to be held tomorrow also. You have to discuss all those things about it. And voluntary associations, you are came from so many voluntary associations from Delhi. So many people are here. Really, I thank them. He already invited
that some ladies came to me, to my house itself, and they invited me to participate in this function. I am really very proud to participate in this function. And really, I thank the volunteer associations, those people from Delhi and the other states also, so are coming from so many different places, from Coimbatore, from other states, from Kerala, from Delhi, and all those things you came here. And for all those peoples, on behalf of the Tamil Nadu Forest Department, I really thank you and welcome you. Thank you for giving this opportunity. Thank you. குறிப்பாக இந்த யானை திருவிழா நிகழ்ச்சியை வாலண்டரி அசோசியேஷன்ஸ், அதாவது சமூக ஆர்வலர்கள், அவர்கள் இந்தியா முழுவதும் இருப்பவர்கள், டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளிலே இருப்பவர்களெல்லாம் இணைந்து நடத்திய இந்த விழாவை துவக்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் யானைகளை எப்படி வனத்திலே பாதுகாப்பது, அவைகளுக்கு எப்பொழுது ஆபத்து வராமல் தடுப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் இன்று இந்த துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது. பலரும் வனத்துறை அதிகாரிகள் பலரும் வந்திருக்கிறார்கள். வனத்துறை செயலர் அவர்களும், அதுபோல் டெல்லியிலே இருந்து வந்திருக்கிற லூயி ஜோசப் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து நாளையும் இது நடைபெறவிருக்கிறது. ஆகவே யானை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான், இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலிருந்து இந்த காட்டுப்பகுதிகளிலே இருந்து அவைகள் வெளிவராமலும் மக்கள் உள்ளே செல்லாமலும் இருப்பதற்காக மின் வேலிகளை எல்லாம் கூட அமைத்து அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 2022 பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செய்திருக்கிறார்கள். யானைகள் காப்பகம் என்ற 5 காப்பகங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. அதே நேரத்திலே அவைகளினால் விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த கிராமப்பகுதி மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி. அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாறை பகுதியில் அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். அவரை வனவிலங்கு அதிகாரிகள் போவனான்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும், வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சார்பாக அதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த எலிஃபண்ட் காரிடார்லாம் வந்து மின்வேலிகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதனால யானைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாதா? மின்வேலி இல்லை சார், வெறும் வேலி. அங்கே யானைகளுக்காக வைக்கிறது வேலிகள். பல்வேறு இடங்களில் மின்வேலிகளும் அமைச்சிருக்கிறோம். அது அந்த மக்கள் போகாமல் அவங்களும் வராமல் இருக்கிறதுக்காக அது வெவ்வேறு இடங்கள். யானைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேலிகள். இந்த யானைக்குள்ளே இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே போய் சுடுறவங்களாம் அந்த காலத்துலேருந்து இருக்காங்க. தந்தத்துக்காக இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அவைகளையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வனத்துறையின் சார்பாக அந்த தந்தங்கள் எல்லாம் கூட கைப்பற்றப்பட்டு இன்று செய்திகள்லாம் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரொம்ப நாளமாக அது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி தந்தங்கள். அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும்